நேர்கள் அனைவருக்கும் இனிமையான மாலை வணக்கம். அப்படி நாங்கள் லல்லு கஃபே நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டிருக்கிறோம். லல்லு கஃபே நிகழ்ச்சி பல விடயங்களை உங்களுக்கு அதுக்காக உள்ளடக்கி கொண்டு வந்திருக்கிறது. சரி, இன்றைய நிகழ்ச்சியில் முதலாவதாக நாங்கள் என்ன விடயத்தை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தா ஒரு விளையாட்டு செய்தியை பார்த்துக்கொண்டு தொடர்ச்சியாக நாங்கள் நிகழ்ச்சியோடு பயணிக்கலாம். எப்பவுமே பாத்தீங்க அப்படின்னா ஒரு பதவியை கொடுத்துருக்கும் போது அந்த பதவியில இருக்கிற போது அந்த தப்புக்கள் எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா பார்க்கும்போது தெரியவே தெரியாது. அந்த பதவியை பறிச்சுட்டு வெளியில போனதுக்கு பிறகுதான் அந்த பதவியை பற்றியும் அங்க நடக்கக்கூடிய தப்புக்களை பற்றியும் நிறைய பேர் கண்டுபிடிச்சு சொல்லிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரிதான் இப்ப பாத்தீங்கன்னா பீட்டர்சன் இருக்காருல்ல, அதாவது பாத்தீங்கன்னா இங்கிலாந்து அணியின் வீரர் இருக்கக்கூடிய பீட்டர்சன் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா, அதாவது லார்ட்ஸ் தோல்வி இங்கிலாந்துக்கு ஒரு பெரிய கெட்ட கனவு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவரு இப்ப பாத்தீங்கன்னா லோக்கல் டீம்ல விளையாடிட்டு இருக்காரு. காஸ்பியன் லீக் போட்டிகள்ல அவர் விளையாடிக்கிட்டு இருக்காரு. மொத்தத்தில் அவர் பாத்தீங்கன்னா இங்கிலாந்து கிரிக்கெட் வாரியத்தால தொடர்ந்து புறக்கணிக்கப்பட்டு இந்த மாதிரி டீம்ல விளையாடிட்டு இருக்காரு. அவர் சொல்லி இருக்கக்கூடிய கருத்து என்னன்னு நம்ம கண்டிப்பா பார்த்தே ஆகணும். ஏன்னா அவர் கருத்து சமைப்பா இந்த நேரத்துல இங்கிலாந்து ஆஸ்திரேலியா அணிகளுக்கு இடையே நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஆசிஸ் தொடரில் பாத்தீங்க அப்படின்னா முதல் போட்டியில வெற்றி பெற்ற உற்சாகத்துல இங்கிலாந்து அணி இருந்தாங்க. ஆனா அதுக்கு தக்க பதிலடி கொடுத்து இங்கிலாந்து 405 ரன்கள் வித்தியாசத்துல வெற்றி பெற்றிருக்கிறது இப்போது ஆஸ்திரேலியா அணி. இப்ப இந்த நேரத்துல பாத்தீங்கன்னா 1-1 என்ற விதத்துல ரெண்டு பேருமே சமநிலையில இருக்கிறாங்க. இந்த தோல்வி இங்கிலாந்து அணியின் ஒரு பெரிய ஒரு கெட்ட கனவு அப்படின்னு பீட்டர்சன் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம அவர் என்ன சொல்லியிருக்காரு, லார்ட்ஸ்ல தோல்வி இந்தியாவின் ஒரு கெட்ட கனவு. அது மட்டும் இல்லாம திட்டமிட்ட ஒரு ஆட்டத்தை இங்கிலாந்து அணி வீரர்கள் வெளிப்படுத்தல அப்படின்னு ஒரு குற்றமும் சாட்டியிருக்காரு. இதுல இன்னும் ஒரு காமெடி என்ன அப்படின்னா, இந்த மாற்றங்கள், அதாவது இந்த அணியில பாரிய மாற்றங்களை கொண்டு வர்றது இங்கிலாந்து வீரர்களுக்கு ஒரு பீதியை கிளப்பிருச்சு. அதனால இந்த மாதிரி எல்லாம் கொண்டு வராதீங்க, அவங்கள தக்கபடி விளையாட விடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த நேரத்தில் பாத்தீங்க அப்படின்னா அடுத்த போட்டி 23ஆம் தேதி நடக்க இருக்கிறது. இந்த நேரத்தில் இந்த மாதிரி ஒரு கருத்தை சொல்லி இருக்கிறது இங்கிலாந்து அணி வீரர்களுக்கு ஒரு உற்சாகம் ஊட்டக்கூடிய ஒரு வார்த்தையாக இருக்கிறது. வெளியில இருந்து தட்டி கொடுக்கறது எப்பவுமே சந்தோஷம் தாங்க. ஆனா பக்கத்துல இருந்துகிட்டு குத்தி விடுறது எப்பவுமே ஏற்றுக்கொள்ளக்கூடியத ஒரு விஷயமா இருக்குது. சரி, இன்றைய நிகழ்ச்சியில் நாங்கள் தொடர்ச்சியாக அடுத்த விஷயத்துக்கு போகலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்பவுமே ஒரு திட்டம் போட்டு நம்மளை சுற்றி ஒரு கோல் ஒன்று இருக்கணும். கண்டிப்பாக அந்த கோலை அடைகிறது தான் எங்களுடைய லட்சியமாக எங்களுடைய வாழ்க்கை பயணம் சேர்ந்து கொண்டே போகிறது. லட்சியமே இல்லாத வாழ்க்கை அப்படின்றது யாருக்குமே கிடையவே கிடையாது. அந்த மாதிரி இருக்கக்கூடிய நேரத்தில் ஒருத்தர் சொல்லியிருக்காரு, நான் பார்த்தீங்க அப்படின்னா இங்கிலாந்துலேயே சிறந்த அதிகமான கோல் அடித்த வீரராக இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாரு. அவருடைய ஆசை நிறைவேற எங்களுடைய அன்பான வாழ்த்துக்களை நான் இந்த நேரத்தில் சொல்லியே ஆகணும். ஓகே, இந்த நேரத்தில் இங்கிலாந்து அணியோட முன்னாடி கால்பந்து வீரராக இருக்கக்கூடியவர் வெயின் ரூனி. இவர் பார்த்தீங்கன்னா அதிக கோல் அடித்த இங்கிலாந்து வீரர் என்ற பெருமையை தட்டி செல்லணும், தட்டி பறிக்கணும் அப்படின்னு இப்போ திட்டம் திட்டி இருக்காரு. அதுக்கான வேலைகளையும் செய்து கொண்டிருக்காரு. இன்னில் அவரை பற்றி முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படின்னா, இவர் பார்த்தீங்கன்னா நட்சத்திர முன்கள வீரராக செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய இவர் கிளப் போட்டிகள்ல பாத்தீங்க அப்படின்னா நடுக்கள வீரராக மட்டுமே இறக்கப்பட்டு கொண்டிருக்கிறார். இதனால பாத்தீங்க அப்படின்னா கோல் அடிக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் குறைஞ்சு போச்சு அப்படின்னு ரொம்பவும் ஃபீல் பண்ணியிருக்காருப்பா. சரி, இந்த நேரத்தில் ஃபீல் பண்ணி கொண்டு இருக்கும் இந்த நேரத்தில் அவர் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா, இனிமேல் வரக்கூடிய போட்டிகளில் பார்த்தீங்கன்னா முன்கள வீரராக களம் இறங்கி அதிக கோலெல்லாம் அடித்து நான் சாதனை படைக்கணும்னு ஆசைப்படுறாரு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இதற்கு முன்பாக 1956ஆம் ஆண்டு முதல்ல 1973ஆம் ஆண்டு வரை இந்த கால இடைவெளிக்கு இடைப்பட்ட காலத்தில் சார்டன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் பார்த்தீங்கன்னா கிளப் மற்றும் சர்வதேச போட்டிகளில் எல்லாத்துலேயும் சேர்த்து கிட்டத்தட்ட 249 கோல்களை அடிச்சிருக்காரு. கண்ணா பின்னான்னு பிரிச்சிருக்காரு. அது எல்லாத்தையும் இவர் முறியடிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டிருக்காரு. ஆனால் இவருடைய கோல் எவ்வளவு தெரியுமா? இப்போதைக்கு 230 அடிச்சிருக்காரு. மீதமாக இருக்கக்கூடியதை அடிச்சு முடிக்கணும் அப்படின்னு ரொம்ப 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 ஆவலாக இருக்காரு. இங்கிலாந்து அணிக்காக மட்டும் ருனே பாத்தீங்க அப்படின்னா 48 கோல் அடிச்சிருக்காரு. இன்னும் ஒரு கோல் அடிச்சா
கால்டன் அப்படின்ற ஒருத்தருடைய சாதனையை வந்து இவர் வந்து முறியடிக்க சமன் அடிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். இந்த நேரத்தில் ஒன்றுமே புரியல சிவா. நீங்கள் ஏதோ கோல்ன்றீங்க, ஃபுட்பால்ன்றீங்க, கர்டன்ன்றீங்க, ருபின்றீங்க, ஒன்றுமே புரியலை அப்படின்ட்டு நீங்கள் மனசுக்குள்ளே சொன்னீங்கன்னா அதே மாதிரி தாங்க இந்த ஸ்வேதா மேனனும் சொல்லிக்கிட்டே வராங்க, ஒன்றுமே புரியலையாங்க. நம்ம வாழ்க்கையில் இதுக்காக நம்ம வந்து இவ்வளவு கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு கொண்டு இருக்கிறோம். இந்த அரை அடி அதாவது எத்தனையோ முள்ளம்னு சொல்லுவாங்க, 2 இன்ச்சா இந்த 8 இன்ச்சு வயிற்றுக்காகத்தான் நாங்கள் சம்பாதிக்கிறோம் அப்படிலாம் சொல்லுவாங்கப்பா. நம்ம சைஸை பொறுத்தவரையில் அதெல்லாம் மாறும், இன்ச்செல்லாம் அதெல்லாம் நீங்கள் கணக்கில் எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஏன்னா இந்த சாப்பாட்டுக்காக தான் எல்லாரும் வந்து ரொம்ப ரொம்ப துரிதமாக சம்பாதிச்சு கொண்டு இருக்கிறாங்க. சில பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அளவுக்கு அதிகமாக சம்பாதிச்ச புளிப்பில் அதை வந்து கண்ட துண்டமாக செலவு செய்து கொண்டு இருக்கிறாங்க. இந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்க என்றால் ஐரோப்பிய நாடுகளில் இருக்கக்கூடிய பிரபலங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா தங்கள் சம்பாதிக்கக்கூடிய பணத்தில் ஒரு பங்கை வந்து கண்டிப்பாக தொண்டு நிறுவனங்கள் மூலமாகவும் அறக்கட்டளைகள் மூலமாகவும் ஒரு நல்ல விஷயத்துக்காக பயன்படுத்தி கொண்டிருக்கிறாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க பல பேர் இருக்கிறாங்க. ஃபுட்பால் பிளேயர்ஸ், கிரிக்கெட் பிளேயர்ஸ், இந்த மாதிரி எல்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. அந்த வகையில் இப்போ நாங்கள் பார்க்க போகிறது ஒரு முக்கியமான ஒருத்தர். ஆனால் சோர்ந்து போனாலும் துவண்டு போகாமல் தன்னுடைய அடுத்த பணிகளுக்கு போய் கொண்டிருக்கக்கூடிய ஒருவர் தான் இவர். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 17 கிராண்ட்ஸ்லாம் பட்டங்களை வென்ற தர வரிசையில் 2வது இடத்துல இருக்கக்கூடிய சுவிட்சர்லாந்து வீரர் ரோஜர் ஃபெடரர் தான் இந்த மாதிரி ஒரு அறக்கட்டளை ஒன்றை நிறுவி அதன் மூலமாக ஆப்பிரிக்க மக்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல விடயங்களை செய்து கொண்டிருக்காங்க. குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கு படிப்பு, உணவு, சுகாதாரமான உணவுகள், தண்ணீர் இவற்றை எல்லாத்தையும் வழங்கி கொண்டிருக்காரு. அவர் பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே களத்தில் மட்டும்தான் எதிரிகளை மிரள வைக்கக்கூடிய ஆட்டத்தை வெளிப்படுத்துவார். ஆனால் அவருக்குள்ளேயும் ஒளிந்து கொண்டிருக்கிறது குழந்தைத்தனமான ஒரு விஷயம் அப்படின்றது, ஒரு அன்பு ஒளிந்திருக்கிறது அப்படின்றத அவருடைய ட்விட்டர் பக்கத்தில் தான் நாங்கள் பார்க்க முடிந்தது. எப்படி என்றால் அவருடைய பார்த்தீங்கன்னா அறக்கட்டளையை வந்து பார்த்தீங்கன்னா அவர் நடத்தி கொண்டிருக்காருன்னு சொன்னார். அவர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கடைசியாக விம்பிள்டன் இறுதி போட்டியில் தோல்வி அடைஞ்சிட்டார். இருந்தாலும் அதெல்லாம் போட்டி தான்ப்பா, நம்ம வாழ்க்கையில் நிறைய விஷயத்தில் ஜெயிச்சுட்டே இருக்கணும் அப்படின்றதுக்கு அவருக்கு ஒரு எடுத்துக்காட்டு அதுவாகத்தான் இருக்குது. தோல்வி அடைந்தாலும் துவண்டு போகாம அதெல்லாத்தையும் ஓரமாக கட்டி வச்சுட்டு இப்போ ஆப்பிரிக்க நாடுகளில் வந்து அவர் முகாமிட்டு இருக்காரு. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஏழ்மையால் இருக்கக்கூடிய மலாவி அப்படின்ற நாட்டில் இருக்கக்கூடிய தன்னுடைய அறக்கட்டளை மூலமாக அங்கே இருக்கக்கூடிய மழலை பள்ளிக்கு அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த பள்ளியில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அவர் நிறைய விஷயங்களை சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு. அந்த பள்ளி வந்து பார்த்தீங்கன்னா அந்த நாட்டோட தலைநகருக்கு அருகில் இருக்கக்கூடிய நுண்டு அப்படின்ற ஒரு கிராமத்தில் தான் இருக்குதாம். அந்த பள்ளிக்கு அவர் வந்து விஜயம் செய்திருக்காரு. அங்கே இருக்கக்கூடிய மக்கள் குழந்தைகள்கிட்ட வந்து அளாவி பெருகி பழகி இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா ட்விட்டர் பக்கத்தில் அவருடைய படங்களை பார்க்க முடிஞ்சிச்சு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைகளோடு வாழைப்பழம் சாப்பிட்டு கொண்டிருக்க மாதிரி அவர் வந்து சின்ன பிள்ளைத்தனமாக வந்து அழகான படங்கள் எல்லாத்தையும் போட்டிருக்காரு. எப்போவுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஐஸ்கிரீம் சாப்பிட்ற மாதிரி, பீட்சா சாப்பிட்ற மாதிரிலாம் இருந்துச்சு. ஆனால் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர் வாழைப்பழங்களோடு குழந்தைகளோடு அளாவி மகளக்கூடிய அந்த படத்தை வந்து பிரசரிச்சிருந்தாரு. ரொம்ப பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இதை மாதிரி நம்மளும் வாழ்க்கையில் ஒவ்வொருத்தரும் தங்களுடைய சேமிக்கக்கூடிய பணத்தில் ஒரு பகுதி அதாவது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே தானம் பண்ணிட்டு தான் இருக்கணும் அப்படின்றது முக்கியம் இல்லை. தானம் பண்ணுறதுலேயும் கொஞ்சம் லிமிட் வந்து நம்ம மெயின்டைன் பண்ணி தானம் பண்ணினோம் அப்படின்னா அது வருங்காலத்தில் நம்ம பின் காலத்தில் வந்து கண்டிப்பாக உதவும் அப்படின்றதுல எந்த மாற்றமும் இல்லை. அதாவது சனி கிரகத்தினோட நிறம் என்ன அப்படின்ட்டு நாங்கள் ஒரு கேள்வியை வந்து புதறிவு கேள்வியை கேட்டிருக்கிறோம். எங்களுடைய ஃபேஸ்புக் மூலமாக அந்த கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறது. மஞ்சள், சிவப்பு, ஊதா, பழுப்பு, மஞ்சள். இந்த 4 பதில்களில் எந்த பதில் சரியான பதில்? மீதமாக 10 நிமிடங்கள் இருக்கிறது. 10 நிமிடங்களில் உங்களுடைய அழகான பதில்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். சனிக்கிரகத்தின் நிறம் என்ன? மஞ்சள், சிவப்பு, ஊதா, பழுப்பு, மஞ்சள். இந்த பதில்களில் சரியான பதில் எது அப்படின்னு கேட்டிருக்கிறோம். இந்த நேரத்தில் எங்களோட தியாகராஜா குமார் இருந்திருக்கிறாங்க. அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா பதில் சொல்லியிருக்கிறாங்க. ஒரு வாய்ப்பு உங்களுக்கு, சரியான பதிலை சொல்லுங்க. அடுத்ததாக எங்களோடு இணைந்து கொண்டிருக்கக்கூடியது யாரு அப்படின்ற எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா முகநூல் சிங்காரி அப்படின்றவங்க இணைந்திருக்கிறாங்க. குட் மார்னிங் சிவா, எப்படி சுகம் என்று கேட்டிருக்கிறாங்க. அவங்க மாலை நேரத்தை நோக்கி பகந்து அப்படியே பறந்து போயிட்டு இருக்காங்க. இவங்க கனடா பக்கத்தில் இருக்காங்க போல இருக்கு. அமெரிக்க
ஆப்பிரிக்க நாடுகள்ல இருந்து இணைந்து கொள்றவங்களுக்கு காலை வேளை, அதனால குட் மார்னிங் அப்படின்னு சொல்லிடலாம். ஓகே, வணக்கம் சிவா பிரதர், ஹவ் ஆர் யூ? நீங்க தரக்கூடிய தகவல் வந்து சூப்பர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நன்றி நன்றி முகநூல் சிங்காரி. அடுத்ததாக எங்களோட லியா இணைந்திருக்கிறாங்க, பதில் சொல்லியிருக்கிறாங்க. உங்களுடைய பதிலையும் கொஞ்சம் 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 சரி பாருங்கள் அப்படின்னு சொல்லி கொண்டிருக்கும் இந்த நேரத்தில். ஓகே, அடுத்ததாக வந்து யார் வந்திருக்கிறாங்க? ஓகே, இந்த நேரத்தில் ஓகே, இணைந்து கொண்டு இருக்கக்கூடிய நேர்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லலாம். மீதமாக இருக்கக்கூடிய நேர்கள் தங்களுடைய பதில்களை எங்களோடு பரிமாறிக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி கொண்டிருக்கும் இந்த நேரத்தில். இந்த நண்பர்கள் வட்டாரத்துக்குள்ள நிறைய நகைச்சுவையெல்லாம் நடக்கும். அந்த நகைச்சுவைக்குள்ள நாங்கள் போகிறதுக்கு முன்பாக இப்போ ஒரு ஸ்கூலில் ஒரு வாத்தியாரும் மாணவனும் பார்த்தீங்க அப்படின்னா பேசிக்கிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஏதாவது ஒரு கேள்வியை கேட்டுட்டாருன்னா அந்த இடத்துல பையன் வந்து ரொம்ப வந்து துரிதமாக சிந்திக்காத, மற்ற வாத்தியார் கூட சிந்திக்காத ஒரு பதிலை வந்து சொல்லக்கூடிய ஒரு நிலைமை இப்போ இருக்குது. அந்த மாதிரி தான் ஒரு பையன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா படிப்பில் வந்து ரொம்பவும் என்ன மாதிரி மக்கு பையனாக இருந்திருக்கான். அவர் உடனே ஒரு நாள் வாத்தியார் அந்த பையன்கிட்ட ஒரு கேள்வியை கேட்டார். புத்தர் சொன்னது போல் நமது ஐம்புலங்களையும் அடக்கினோம்னா என்ன ஆகும் அப்படின்னு வாத்தியார் அந்த பையனை பார்த்து ஒரு வில்லங்கமான கேள்வியை கேட்டுட்டார். உடனே அந்த பையன் வில்லங்கமாக தான் பதிலை சொன்னான், ஆனால் வாத்தியார் கூட எதிர்பார்க்காத பதிலை சொல்லிட்டார். என்ன அப்படின்னா, அதாவது வாத்தியாரே, நம்ம புத்தர் சொன்ன மாதிரி அந்த ஐம்புலங்கள் எல்லாத்தையும் அடக்கிட்டோம் அப்படின்னா சத்தம் வரும், மொத்தத்தில் வந்து ஆம்புலன்ஸ் உங்கள் வீட்டு தேடி வரும் அப்படின்னு முடிச்சிட்டான். அந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாத்தியாரால் ஒன்றுமே சொல்ல முடியல. ஏன்னா ஐம்புலங்கள் எல்லாத்தையும் அடக்கிட்டோம் அப்படின்னா என்ன ஆகும், மொத்தத்தில் உயிரே போயிடும். ஆனால் அந்த நேரத்தில் அந்த பதிலை வந்து சொல்லும் விதம் இருக்கே, அப்பப்பப்பா, இந்த மாதிரிலாம் நடந்துகிட்டு இருக்கு உலகத்தில். ஸோ நம்ம யார்கிட்ட பேசுகிறோன்றது முக்கியம் இல்லை, ஆனால் என்ன மாதிரியான கேள்விகளை கேட்குறோம் அப்படின்றது தான் முக்கியம். நம்ம உங்ககிட்ட இந்த மாதிரி ஒரு கேள்வியை கேட்டிருந்தா என்ன ஆயிருக்கும்? முதல்ல சிவா, நீங்கள் ரேடியோவில் ப்ரோக்ராம் செய்கிறத ஸ்டாப் பண்ணுங்கள் சிவா. ஐம்புலங்களை அடக்கிறத விட அதுவே கேட்குறதே ரொம்ப பெருசாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். இந்த நேரத்தில் சனி கிரகத்தின் நிறம் என்ன? இதுதான் எங்களுடைய பொது வினாவாக இருக்கிறது. உங்களுடைய பதில்களோடு நீங்களும் எங்களோடு இணைந்து கொள்ளுங்கள் இந்த நேரத்தில். அதனால் நம்ம விடைய சொல்லிடலாம். அதாவது இன்றைக்கி லோலு கஃபே நிகழ்ச்சியில் நாங்கள் உங்களுக்காக கேட்டிருக்கக்கூடிய அந்த கேள்வி என்ன கேள்வி அப்படின்றத முதல்ல சொல்லிடுறேன். அதுக்கு பிறகு விடையை எப்படி சொல்லலாம் அப்படின்ட்டு கொஞ்ச நேரம் யோசித்து சொல்லலாம், சரியா? இந்த நேரத்தில் சனி கிரகத்தின் நிறம் என்ன அப்படின்ட்டு நாங்கள் கேட்டிருக்கிறோம். பொது அறிவுக்கான விடைகள் 4 கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதில் மறைந்திருக்கக்கூடிய சரியான பதிலை நீங்கள் கண்டுபிடிச்சு சொல்லணும் அப்படின்னு சொல்லப்பட்டு 6.5 மணி நேரங்கள் உங்களுக்காக கொடுக்கப்பட்டது. மஞ்சள், சிவப்பு, ஊதா, பழுப்பு மஞ்சள், இந்த 4 பதில்களில் எந்த பதில் சரியான பதில்? இப்போது எங்களோட இணைந்து கொண்டிருக்கக்கூடிய நேர்கள் யாரெல்லாம் சரியான பதிலை சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா எங்களுடைய மின்னஞ்சல் மூலமாக மது ஸ்ரீலங்காவிலிருந்து இப்போது தான் இணைந்திருக்கிறாங்க. ஹாய் சிவா, என்ன சிவா அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. மொட்டை சிவா அப்படின்னு சொல்லலாமா? நல்லா இருக்காது, சரி வேணாம். இவர் வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய பதிலையும் எங்களோட பகிர்ந்திருக்கிறாங்க. முதலாவது ஏ அப்படின்றதான் சொல்லியிருக்கிறாங்க. பிரான்ஸ்ல இருந்து லியா சொல்லியிருக்கிறாங்க. அப்பாடா, எல்லோ அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. முகிலாப் அப்படின்னு சொல்லக்கூடிய எங்களுடைய ஃபேஸ்புக் லைக் பேஜ் மூலமாக இணைந்திருக்கிறாங்க முகநூல் சிங்காரி. அவங்க சொல்லியிருக்காங்க நம்பர் 1 அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. தியாகராஜா குமார் இணைந்து கொண்டு நம்பர் ஏதான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் அடுத்ததாக இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா எங்களோட சோபனா ஜேசுதாஸ் நடந்திருக்காங்க. வணக்கம் சிவா, பதில் அப்படின்னு சொல்லிட்டு மஞ்சள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. வாழ்த்துக்கள். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட இணைந்து கொண்டிருக்கக்கூடியது கவிதாலயன் இணைந்திருக்காரு. எங்களோட முதலாக வந்திருக்காரு. என்னுடைய நிகழ்ச்சிக்கு முதலாக வந்திருக்காரு. ரொம்ப சந்தோஷம் கவிதாலயன். ஓகே, அவரும் பதில சரியாக தான் சொல்லியிருக்காங்க. அப்படின்னா நான் ரொம்ப ஈஸியாக கேள்வியை கேட்டுட்டேன். எல்லாருமே சரியா பதில சொல்லியிருக்காங்களே. அப்படி என்ன பதில சொன்னாங்க? மஞ்சள் தான் சனி கிரகத்தோட நிறம் அப்படின்றத சரியா சொல்லியிருக்கக்கூடிய அத்தனை உள்ளங்களுக்கும் எனது அன்பு கலந்த வாழ்த்துக்கள். அடுத்ததாக புதிய மணி நேரத்தில் புதிய விடயங்களோடு நாங்கள் சந்தோஷமாக இணைந்து கொள்ள போகிறோம். அந்த வகையில் நிறைய விடயங்களை பேசலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சில முட்டுக்கட்டைகள் இடம் கொடுத்து கொண்டே இருக்குது. பக்கத்தில் இருக்கக்கூடியவர் கூட முட்டுக்கட்டையாக தான் நிற்கிறார். இந்த நேரத்தில் ஸ்கூலில் காலேஜில் நடக்கக்கூடிய விடயங்களை வந்து பார்த்தீங்க அப்படின்னா எண்ணி பார்க்கும்போது மனசில் அது ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய அனுபவங்களாகத்தான் அமைந்திருக்கிறது. அந்த வகையில் சில ஸ்கூலில் சில வாத்தியார்கள் செய்யக்கூடிய செயல்களை வச்சு மாணவர்களும் அதுக்கேற்ற மாதிரி தான் நடந்து கொள்வாங்க. அந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கூலில் ஒரு கிளாஸ் ஒன்று இருந்துச்சு.
ஸ்கூலுண்டு இருந்தால் கிளாஸ் இருக்கத்தானே செய்யும் சிவா அப்படின்னு நீங்கள் குறுக்கு கேள்வியெல்லாம் கேட்கக்கூடாது. நான் ஏதோ மிஸ் பண்ணிட்டேன்னா அப்படி தான் வருவேன், அதெல்லாம் நீங்கள் பாட்டுக்காதீங்க. இந்த நேரத்தில் அந்த மாணவன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாத்தியார் வந்து எத்தனை தடவை கேள்வி கேட்டாலும் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளை மாதிரி ஸ்கூலில் பசங்க இருந்தாங்கன்னா எத்தனை தடவை கேள்வி கேட்டாலும் காதில் சங்கு ஊதின மாதிரி ஒன்றுமே கேட்காத மாதிரி நாங்கள் இருப்போம். அந்த மாதிரி இருக்கும்போது ரொம்ப கோவப்பட்ட வாத்தியார் என்ன செய்தாருன்னா, இங்கே இருக்கக்கூடிய முட்டாளெல்லாம் எந்திரிச்சு நில்லுங்க அப்படின்னு திட்டினார். பசங்க எந்திரிக்கவே இல்லையே, சங்கே ஊதி கேட்காத பசங்களுக்கு இவர் சொல்லியா கேட்க போகுது அப்படின்னு சும்மாவே இருந்துட்டாங்க. ரொம்ப நேரமாக கத்தியிருக்காரு, எந்த பசங்களுமே எந்திரிக்கலை. ரொம்ப கோபமாக இருந்து கொண்டிருக்கும் போது ஒரே ஒரு பையன் மட்டும் எந்திரிச்சான். எந்திரிச்ச உடனே அந்த பாத்தியார் பார்த்து கேட்குறாரு, உடனே நீ முட்டாளுன்னு உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டார் அவருடைய ஸ்டைலில். உடனே அந்த பையன் சொன்னான், நான் முட்டாளுன்னு எனக்கு எப்படி தெரியுதோ எனக்கு தெரியலை, ஆனால் இவ்வளவு நேரம் கத்திக்கிட்டு தனியாக நிற்கிறீங்களே பார்த்தா பாவமாக இருந்துச்சு சார், அதனால தான் நானும் உங்களுக்கு கம்பெனி கொடுக்கறதுக்காக எந்திரிச்சு நின்னேன் அப்படின்னு ஒரு பாதியில் சொல்லிவிட்டான். என்ன செய்கிறது, இந்த மாதிரியெல்லாம் வாத்தியார் இருக்கும்போது அந்த மாதிரியெல்லாம் ஸ்டூடெண்ட்டு அப்பப்போ ஆப்பு வச்சுக்கிட்டு தான் இருப்பாங்க. தொடர்ச்சியாக கேளுங்க நிகழ்ச்சியை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2ல் 1 தொடவா இல்லை 4 தொடவா அப்படின்னு பதிலை கேட்டுக்கிட்டே நிறைய பேர் வந்து எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாங்க நிகழ்ச்சியில் நாங்கள் 2வது மணி நேரத்தில் நினைந்திருக்கிறோம். அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேள்வியும் கேட்டிருக்கிறோம். என்ன கேள்வி அப்படின்னால், உலகில் முதல் முறையாக வேலைவாய்ப்பு அலுவலகம் எங்கு எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? உலகில் முதல் முறையாக வேலைவாய்ப்பு அலுவலகம் எங்கு எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? இதற்கான பதில்கள் 4 இருக்கிறது. பாரிஸில் 1931 ஆண்டு வந்து தொடங்கப்பட்டதா அப்படின்னு ஒரு கேள்வியும், லண்டனில் 1932, சிட்னியில் 1923, டெல்லியில் 1938. இந்த 4 பதில்களில் மறைந்திருக்கக்கூடிய சரியான பதிலை கண்டுபிடிச்சு சொல்ல போறீங்க. இந்த நேரத்தில் உலகில் முதல் முறையாக வேலைவாய்ப்பு அலுவலகம் எந்த ஆண்டு எங்கு தொடங்கப்பட்டது? இந்த கேள்விக்கு நீங்க 2ல் இல்லை 4 பதிலில் ஏதாவது ஒரு பதிலை நீங்க தொட வேண்டியிருக்கும். அந்த பதில்கள் என்னவாக இருக்க போகுது? பாரிஸ் 1931 ஆண்டு, லண்டன் 1932 ஆண்டு, சிட்னி 1923, டெல்லி 1938. இந்த 4 பதில்களில் ஒரு பதிலை நீங்கள் கண்டிப்பாக தொட்டி ஆக வேண்டியிருக்கிறது. மீதமாக இருக்கக்கூடிய நிமிடங்கள் சொற்ப நிமிடங்களே. இந்த நேரத்தில் நீங்களும் உங்களோட தொடர்ச்சியாக பயணத்தை மேற்கொண்டு இருக்கிறீர்கள் லொல்லு கேஃபே நிகழ்ச்சியினூடாக. அடுத்ததாக நாங்கள் சொல்ல போகிற விஷயம் என்ன விஷயம் அப்படின்னால், இந்த டப் மேஷ் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, அந்த விஷயத்தை வச்சு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் தங்களுடைய பிரபலமாக இருக்கிறவங்க கூட ஃபேஸ்புக்கில் ஒரு 10 செகண்ட் வந்து ஏதாவது ஒரு டயலாக்கை பஞ்சாக பேசிட்டு போகிறாங்க. 1000 பேர் 2000 பேர் 1,00,000 பேர் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த வகையில் இப்போ புதுசாக ஒரு கப்புள்ஸ் வந்து சேர்ந்துருக்குறாங்க. அவங்க யாரியா அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கிறீங்கள, வெயிட் பண்ணுங்க. அமெரிக்காவில் வந்து கலிஃபோர்னியாவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சூப்பர் பைக் சாம்பியன் போட்டி அப்படி வந்து ருன் ருன் அப்படின்னு நடந்து போயிட்டு இருக்கு. நடந்து போகும் அப்படி, அதாவது பார்த்தீங்கன்னா பைக் போட்டின்னா பறந்து தானே போகும், இது என்ன நடந்து போகும் அப்படின்னு கேட்குறீங்களா? அது ஒரு ஃப்ளோவில் வந்துருச்சு, அதெல்லாம் நீங்கள் கணக்கு எடுத்துக்கொள்ளாதீங்க. அதாவது சூப்பர் பைக் சாம்பியன் போட்டி வந்து நடைபெற்று வருகிறது. இதில் வந்து பல்வேறு நாடுகளை சேர்ந்த பைக் வீரர்கள் வந்து பலமாக பங்கு பெற்று கொண்டு இருக்கிறாங்க. அந்த வகையில் ஒரு விஷயம் ஒன்று நடந்துருச்சு, அதாவது விபத்து ஒன்று நடந்துருச்சு. அந்த விபத்தில் வந்து 2 வீரர்கள் வந்து தங்கள் உயிரை வந்து அந்த போட்டிக்காகவே அர்ப்பணித்திருக்கிறாங்கன்னு கூட சொல்லலாம். ஏன்னா அதில் முதல் சுற்றில் வந்து பந்தயத்தின் போது ஸ்பெயின் நாட்டின் 35 வயதை நிரம்பிய ஒரு வீரரும் 27 வயதை நிரம்பிய ரிவார்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய 2 வீரர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த எல்லை கோட்டிலிருந்து விசில் அடித்த அடுத்த செகண்டே அப்படியே சிட்டாக பறந்துருக்கிறாங்க. ஆனால் சில வினாடிகளில் அவங்களுடைய பைக் வந்து பாதையை விட்டு விலகி போனதில் 2 பேருமே விபத்துக்குள்ளாக இருக்கிறாங்க. விபத்துக்குள்ளாட உடனே வந்து ஆம்புலன்ஸ் மூலமாக அவர்களை மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டிருக்கப்பட்டிருது. ஆனால் அங்கு அவர்கள் சோதித்து விட்டு சொல்லியிருக்கிறாங்க, ஏற்கனவே இவங்க 2 பேரும் மரணத்தை தழுவிட்டாங்க அப்படின்னு. சரி, இந்த நேரத்தில் அவங்களுக்கு எங்களுடைய கண்ணூர் அஞ்சலிகளை நாங்கள் செய்து கொண்டிருக்கும் இந்த வழியில் தொடர்ச்சியாக நீங்கள் இணைந்து கொண்டிருக்கிறீர்கள் எங்களோட லொல்லு கேஃபே நிகழ்ச்சியோடு.
இந்த நேரத்தில் எங்களோடு இணைந்திருக்கக்கூடிய அடுத்த நேயர் தங்களுடைய பதில்களை எங்களோடு பரிமாறி இருக்கிறாங்க. வணக்கம் சிவா அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய பதில் அப்படின்னு சொல்லி சோபனா ஜேசுதாசன் எங்களோடு இணைந்து கொண்டு தன்னுடைய பதிலை சொல்லியிருக்கிறாங்க. இந்த நேரத்தில் வேற யார் இருக்காங்க வந்திருக்கிறாங்க, என்ன பதிலை சொல்லியிருக்கிறாங்கன்னு பார்த்தே ஆக வேண்டி இருக்கிறது. ஏன்னா நேரம் மிச்சமாக இருக்கிறது 5 நிமிஷம் தான். அந்த 5 நிமிஷத்தில் எங்களோடு சரியான பதிலை சொல்ல வந்திருக்கிறது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐயோ இப்போதான் வந்து ரீஃப்ரெஷ் பண்ணி பார்த்ததில் லியா அணிந்திருக்கிறாங்க. அவங்க வந்து சொல்லியிருக்கிறாங்க தப்பான பதிலாக சொல்லியிருக்கிறாங்க. சரியான பதிலை சொல்வதற்கான நிமிடம் 5 நிமிடம். இந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொருவரும் தங்களுடைய வெற்றிகளை வந்து விதவிதமாக கொண்டாடுறாங்க. இப்போ அதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா புது விதத்தை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க ஒரு கப்புள்ஸ். யார் அந்த கப்புள்ஸ், யார் அந்த தம்பதிகள் அப்படின்னு கூட கேட்டு பார்த்து கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் வேறு யாரும் இல்லை. அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய பார்த்தீங்கன்னா வேறு யாரும் இல்லை, டென்னிஸ் இளவரசி அப்படின்னு இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லாராலையும் செல்லமாக அழைக்கப்படுகின்ற சானியா மிர்சா அண்ட் அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானுடைய நட்சத்திர வீரர் வேறு யாரும் இல்லை ஷோயப் மாலிக். இவருடைய இவங்க 2 பேரும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கழிப்பு, வெற்றி கழிப்பில் வந்து ஒரு வித்தியாசமான முயற்சியை வந்து செய்திருக்கிறாங்க. என்ன அப்படின்னா, இப்போ மற்றவங்க பேசின டயலாக்குக்கு நாங்கள் வாய் அசைச்சு அதை வந்து நாங்கள் ஃபேஸ்புக்கில் பதிவேற்று செய்கிறோம். அதாவது டப் மேஷ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய ஆதரவுகளும் கிடைக்குது, லைக்ஸ் கிடைக்குது, ஷேரிங் எல்லாம் கிடைக்குது. அந்த வகையில் இவங்க ஒரு விஷயத்தை செய்து போட்டிருக்கிறாங்க. என்னென்றால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா சமீபத்தில் விம்பிள்டன் பட்டம் வென்ற சானியா மிர்சாவும் அவருடைய கணவர் டெட்ஸ் கிரிக்கெட் போட்டியில் வந்து இலங்கையை வந்து அப்படியே புரட்டி பதம் பார்த்த கழிப்பில் அவரும் வந்து ஒரு சின்ன ஒரு டெஃப் மேஷ் ஒன்று பண்ணியிருக்கிறாங்க. அது வந்து இலங்கையின் கொழும்பில் வந்து அது படமாக்கப்பட்டிருக்கிறது. அந்த டெஃப் மேஷ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வேகமாக இணையதளத்தில் பரவி கொண்டு இருக்கிறது. நிறைய பேர் பார்த்து மகிழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. அந்த வகையில் இவங்க வந்து இந்த பாட்டி மூலமாக ஒரு சாங்கை வந்து கிரியேட் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது இது பாட்டிக்கான நேரம் அப்படின்ற பொருள்படக்கூடிய அந்த டெஃப் மேஷ் சாங்கில் வந்து இவங்க எல்லாருமே ஆடி இருக்கிறாங்க. பின்னால் பேக்ரவுண்டில் பார்த்தீங்க அப்படின்னா பாகிஸ்தானிய கிரிக்கெட் வீரர்களும் வந்து நடனம் ஆடி இருக்கக்கூடிய காட்சி வந்து இப்போ அப்படியே வந்து யூடியூப்பில் வந்து நிறைய இடங்களில் பரவி கொண்டு இருக்கிறது அப்படின்ற ஒரு செய்தி சொல்லி கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் கண்டிப்பாக அவங்க 2 பேரும் வந்து ஒரு வித்தியாசமான முயற்சியை எடுத்திருக்கிறாங்க. சூப்பரான வாழ்த்துக்கள். அது மட்டும் இல்லாமல் நாளைய தினம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இலங்கையில் வந்து நடக்க போறிய 4வது ஒரு நாள் போட்டியில் வந்து பாகிஸ்தான் வெல்லுமா, இலங்கை அணி வெல்லுமா அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு மக்களுக்கிடையே அதிகமாக இருக்கிறது. இதற்கான அதிக வாய்ப்பு யாருக்காக இருக்கிறதுனா பாகிஸ்தானுக்கு தான் இருக்கிறதாக கருத்து கணிப்பு சொல்லப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் இதுவரையும் பார்த்தீங்கன்னா 2-1 என்ற விதத்தில் வந்து பாகிஸ்தான் முன்னணியில் இருக்கிறாங்க. 4வது போட்டியின் போது பாகிஸ்தான் வெற்றி பெறும் அப்படின்ட்டு கணிக்கப்பட்டிருக்கிறது. இருந்தாலும் ஸ்ரீலங்கா அணி வீரர்கள் வந்து கடுமையான பயிற்சியில் வந்து இன்றைய தினத்தில் ஈடுபட்டாங்க. நாளைய தினம் போட்டி எப்படி இருக்க போகுது, விறுவிறுப்பாக இருக்க போகுது அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் யார் பக்கம் அதிக விறுவிறுப்பு அப்படின்றத நாங்களும் உங்களுக்காக சுட தர காத்து கொண்டிருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ளுங்கள். சுட ஸ்கோர் விவரங்களை நாளைய தினம் உங்களுக்கு தருவதற்காக நானே வந்துடுவேன். நான் பதில சொல்ல போறிய நேரம் இது. உலகில் முதல் முறையாக வேலைவாய்ப்பு அலுவலகம் எங்கு, எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? இந்த கேள்விக்கு சரியான பதில வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு நேயர் ஒன்று கண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. வேறு யாரும் இல்லை, சோபனா ஜேசுதாசன் பிரான்ஸ்ல இருந்து எங்களோடு இணைந்து கொண்டு சொல்லியிருக்கிறாங்க. பாரிஸில் வந்து 1931 ஆண்டு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. மிகவும் சரியான பதில சிங்கப்பூர்ல சீரி வந்து சொல்லியிருக்க அவங்களுக்கு எனது அன்பான வாழ்த்துக்கள். ஆனால் மீதி இருக்கக்கூடிய நேர்கள் சரியான பதிலையும் சரி தப்பான பதிலையும் சரி இடவே இல்லை. எங்களுடைய ஃபேஸ்புக் மெசஞ்சர் வழியூடாக அதுக்கான காரணம் தான் எனக்குன்னு தெரியலை. பரவாயில்ல, முயற்சி செய்திருக்கிறாங்க. சில பேர் வந்து கேட்டுகிட்டே இருந்தாங்களா, இல்லது என்னாச்சு தூங்கிட்டாங்களா, இல்லது என்னுடைய குரலை கேட்டு அப்படின்னு கூட என்னால் யூகம் பண்ண முடியலை. சரி, இந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா திட்டு ஒருத்தர் வந்து ஓடி வந்து சார் என்னுடைய ஒய்ஃபை காணோம் சார் அப்படின்னு சொன்னார். உடனே இது போஸ்ட் ஆஃபீஸ் சார், போஸ்ட் ஆஃபீஸ் போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுங்க அப்படின்னு அங்கே இருந்தக்கூடியவர் சொன்னார். உடனே அவர் சொன்னார், சாரி சார், சந்தோஷத்தில்
எங்கே போகிறேன் என்ன பண்ணுறேன்னு எனக்கு தெரியவே இல்லை அப்படின்னு சொன்னார். அப்போனா அந்த ஒய்ஃப் கிட்ட அவர் எவ்வளவு இம்சையை தாங்கிட்டு இருந்திருக்காரு அப்படின்றது இந்த நேரத்தில் தெரிய வருது. அது போல தான் இவ்வளவு நேரமும் 2 மணி நேரம் எங்களை போட்டு கதற கதற காமெடின்றீங்க, அதை நீங்களே சொல்கிறீங்க, அதே நேரத்தில் வந்து ஸ்போர்ட்ஸ் நியூஸ்ன்றீங்க, ஒன்றுமே புரியலை, கோலுன்றீங்க, விக்கெட்டுன்றீங்க, எதுவுமே புரியலை சிவா. கதற கதற எங்களை காதில் இருந்து ரத்தம் வர்ற அளவுக்கு எங்களை இம்சை பண்ணிட்டு இப்போ கிளம்புற நேரமா இது அப்படின்னு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீங்கல்ல. கண்டிப்பாக இது கிளம்ப வேண்டிய நேரம் இது. இந்த நேரத்தில் எங்களோடு பார்த்தீங்க அப்படின்னா இணைந்து கொண்டு சரியான பதிலை சொன்ன அத்தனை உள்ளங்களுக்கும், இவ்வளவு நேரமும் இம்சியை சகிச்சு கொண்டிருந்த அத்தனை உள்ளங்களுக்கும் எனது அன்பான வாழ்த்துக்களோடு நன்றி.